எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிற பல ராசிகளில் முதல் ராசி இந்த மேஷராசி. மேஷராசியில் பிறந்தவங்க என்னைக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு காத்துட்ருப்பாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் அவங்க ரொம்பவே ஈடுபாடுகளை அதிகப்படுத்தி அவங்களுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்தி அதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளுக்கான லக் அடிக்காதா அப்படின்னு உழைச்சே தேஞ்சு போன ஒரு ஆள் இந்த மேஷராசிக்காரர். நிறைய துரோகத்தை சந்தித்த ஆள் இந்த மேஷராசிக்காரர்கள். கடுமையான வறுமையை சந்தித்து அதிலேருந்து மேலே வர ஆள் இந்த மேஷராசிக்காரர்கள். குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய ஆள் இந்த மேஷராசிக்காரர். மற்றவங்க முன்னாடி கோவப்பட்டாலும் மனசுக்குள்ள அவங்க மேல பாசம் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆள் மேஷராசிக்காரர். மற்றவன் ஏமாத்துறான்னு தெரிஞ்சும் அவன் முன்னாடி ஏமாறுற மாதிரி நடித்து அவனுக்காக தானே இருந்துட்டு போகிறான் அப்படின்னு பாசத்துக்காக பணிஞ்சு போகிற ஆள் இந்த மேஷராசிக்காரர். நண்பன்கிட்ட கரெக்டாக நடந்துக்குவார். எதிரிக்கிட்ட கூட சில பாவ விஷயங்கள் பார்ப்பார். அவன் கடந்துட்டு போகிறான், ஏன் அப்படி அவனை தீர்த்து போடணும், அவன் ஏன் அவனை அப்படி அடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது, இலகிய மனம் கொண்டவர். ஏளனமாக இவர் நினைக்கிறவரை கூட ஒரு சமமாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கேரக்டர் இந்த மேஷராசி. இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நான் சொன்னது பொருந்தா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இது உண்மையா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் இந்த மேஷராசிக்காரர்கள் நிறைய துன்பங்களை சந்தித்தவர்கள். துன்பங்களிலிருந்து வெளிவரும்போது பல நன்மைகள் கிடைக்க இருக்குது. அந்த நன்மைகள் எதை நோக்கி பிரயாணிக்க இருக்குது? கல்வி, தொழில், உங்களது வருமானம், உங்களது கடன் பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது. உடல் ஆரோக்கியம் பெறப்போகுது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நடக்க போகுது. தொழில் ரீதியாக, கல்வி ரீதியாக எந்த விஷயத்துக்காக நீங்கள் இத்தனை நாள் போராடினீங்க அப்படின்னாலும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் படிக்கட்டாக அப்படியே ஒவ்வொரு படியாக மேலே ஏறி அதில் மிகப்பெரிய சக்ஸஸ் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. முருகர் வழிபாடு கண்டிப்பாக தேவை. இத்தனை நன்மைகளும் உங்களுக்கு அள்ளி தரணும் அப்படின்னா முருகரால் மட்டும்தான் முடியும். ஃபஸ்ட்டு உங்களோட குலதெய்வ வழிபாடு, அதுக்கு பிறகு முருகர் வழிபாடு. மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு 90% பேருக்கு முருகர் இஷ்ட தெய்வமாக இருப்பார். மேஷராசியினுடைய அதிபதியும் முருகர் தான் அதுக்கான இஷ்ட தெய்வம், அதிபதி தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு கடுமையான ஒரு பண கஷ்டம் நீங்கியிருக்கும். உடல் ரீதியான உபாதைகளை சந்தித்து நீங்கியிருக்கும். நிறைய நீங்கள் அப்படியே டவுன்ஃபால் ஆகி அதுக்கப்புறம் அப் ஆகிருப்பீங்க, மேலே வந்திருப்பீங்க, அப்ஃபால் ஆகிருப்பீங்க, அப்பில் ஏறி இருப்பீங்க. அதாவது டவுன்ஃபாலில் இருந்து அப்படியே டக்குன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர மாதிரி அப்படியே வந்துகிட்டே இருப்பீங்க. ஆனால் பார்க்குறவங்க நீங்கள் டக்குன்னு மேலே வந்த மாதிரி தெரியும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி பெருசாக இருக்கும். இது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் வளர்ச்சி உங்களுக்கு அமோகமாக அதிகமாக இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தொழில் அல்லது டிஜிட்டல் மீடியா அல்லது மக்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய சில துறைகள் இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அமோகமான ஆளாக வருவீங்க. ராசியிலேயே புனிதமான ராசின்னு பல ராசி இருந்தாலும் முதன்மையான ராசி இந்த ராசி தான், மேஷராசி. எந்த ராசி சார் கஷ்டப்படாமல் இருக்குது? மேஷராசி மட்டும் கஷ்டப்படுதுன்னு சொல்கிறீங்களே, இந்த கஷ்டங்கள் தீரக்கூடிய ராசிகள்னு இருக்கும்ல, அதில் இந்த மேஷராசி இப்போ இடம் பிடிக்குது. இந்த ராசிக்கு கஷ்டங்கள் தீரக்கூடிய ஒரு நேரம். கல்வி சம்மந்தப்பட்டமான கஷ்டங்கள் தீரப்போகுது, தொழில் சம்மந்தப்பட்டமான கஷ்டங்கள் தீரப்போகுது. அதே போல் நீங்கள் பணம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை உங்களோட தொழில் ஏதாவது லாக் ஆகிருக்கு அப்படின்னா அந்த தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. தொழில் நல்லா வளரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேஷராசிக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும். ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் தவிச்சிட்டு இருந்தது என்ன? வருமானம் பத்தலை சார், கடன் தொல்லை அதிகமாக இருக்குது சார் அப்படின்னு தான் நீங்கள் இது பண்ணிகிட்ருப்பீங்க. அது எல்லாமே இனி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போகுது. பட்டுன்னு சரியாகுமா அப்படின்னு கேட்டால் ஸ்டெப்பாக தான் சரியாகும். அதையும் தெளிவாக சொல்லிடுறோம். அதே போல் நான் ஒன்று தெளிவாக சொல்கிறேன், மேஷராசிக்கு இது எல்லாமே நடந்துருமான்னு கேட்டால் பாதி பேத்துக்கு தான் நடக்குது. மீதி பேத்துக்கு ஏன் சார் நடக்கலை அப்படின்னு கேட்டால், நீங்கள் ராசியில் மட்டும்தான் மேஷம், மற்றபடி தசாபுத்தி என்ன வேறு தானே. அதே போல் உங்களோட லக்கினம் என்ன வேறு தானே. நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வேறு தானே. உங்களோட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேறு தானே. ஒரு மனிதன் பிறக்கிறான் அப்படின்னா அவனோட ஒரு ராசி மட்டும் அவனுடைய ஃபுல் லைஃப் கால்குலேட் பண்ணாதுங்க. அவனுடைய தாய் தந்தையினுடைய ராசி, அவன் ராசி, அவனுடைய மகன் மகள் ராசி, அதுபோல் அவர்களுடைய மற்ற எல்லாருடைய ராசிகளும் சேர்ந்து தான் அவனோட சேர்ந்து பிரயாணிக்க இருக்குது. அந்த பிரயாணிக்கும் போது தான் அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட இருக்குதுங்க. ஸோ நிறையா பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் இதையும் ஒரு விஷயமாக நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில் சம்மந்தப்பட்ட, கல்வி சம்மந்தப்பட்ட இந்த விஷயங்களில் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு முன்னெச்சரிக்கையோடு நீங்கள் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உறுதுணையாக அமையும். கிரக பயிற்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு உங்களோட தனிப்பட்ட ஜோதிடம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். லோக்கலில் கூட நீங்கள் கொடுத்து உங்களுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது, கிரக அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது இல்லை சார், லோக்கலில் ஒன்றும் சரியாக எனக்கு பார்த்து சொல்ல மாட்டேங்கிறாங்க, சாட்டிஸ்ஃபையாக இல்லை அப்படின்னா மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பேசி தெரிஞ்சிக்கலாம். மேஷராசிக்கு ஒரு 12 வருடங்களாகவே பெருசாக ஒன்றும் அவுட்புட் கிடைக்கலைங்க சார். நிறைய பேருக்கு உண்மையை சொல்லணும்னா அது ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சிருக்கலாம். அது 100ல் ஒரு 5% பேத்துக்கு பரவாயில்ல சார், நீங்கள் சொல்கிறலாம் ஒன்றும் இல்லை, ஹை லெவலில் வாழ்ந்துருக்குறோம் அப்படிலாம் நீங்கள் சொல்லுவீங்க. நிறைய பேருக்கு இன்னும் நம்ம கஷ்டத்தில் தான் இருக்கும். அந்த கஷ்டத்தில் தான் வெளியே வரணும். மற்றவர்கள் முன்னாடி உழைச்சி காட்டணும், மற்றவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும், மற்றவங்க முன்னாடி நிறைய வருமானத்தோடு நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஏக்கத்தோடய நம்ம என்ன இருக்கும். அது கண்டிப்பாக நடக்கும். தொழிலில் முன்னேறி மற்றவர்களுக்கு முன்னாடி ஒரு ஃபேன்சியாக லக்ஸுரியான காரில் அருமையாக கெத்தாக நம்ம காருன்னு நம்மளோட பேர் போட்டுட்டு கெத்தாக போயிட்டு வரதுக்கான காலகட்டங்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுது.
அதே போல் நிறையா கோவில் ட்ரிப்பு யாத்திரைகள் போயிட்டு வரக்கூடிய காலகட்டம், நல்ல முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது. பொறுமையாக நிதானமாக எதை பண்ணாலும் பண்ணுங்கள், அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. அந்த பொறுமை எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் வெற்றிக்கான காலகட்டங்களாக அமையுது. இந்த ஸ்டெப் எடுக்கிறீங்கல்ல, இந்த ஸ்டெப் எடுக்கும்போது சின்ன சின்ன உங்களுக்கு தடங்கல்கள் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த தடங்கல்கள் எல்லாமே இறைவனால் உங்களுக்கு சரி செய்யப்படும். விதியின்பால் சின்ன சின்ன தடங்கள் வந்து தான் சரியாகும். அது வேறு வழியே இல்லை. நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் வந்தால் சரியாகும். ஆனால் அது உங்களுக்கு பெரிய இடைஞ்சலை தராது. என்ன சார் இப்படி இருக்குது, அது எப்போ சார் சரியாகும்? சரியாயிரும், அவ்வளோதான். அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப மனசையும் அலட்டிக்க தேவையில்ல, அதனால் நீங்கள் வந்து உடஞ்சி உட்கார தேவையில்ல. அதே போல் 3வது நபர்கிட்ட நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட். 3வது நபர் உங்களது ஃபேமிலியோட மெம்பராக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவி இல்லாத ஏதாவது ஒரு நபராக இருக்கலாம், அல்லது தொழிலில் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொரு ஆளாக இருக்கலாம். இந்த மாதிரி 3வது நபர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளால் உங்களுக்கு சின்ன சின்ன அப்படியே ஒரு டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் இருக்கணும். அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு வினோதமான ஒரு விஷயம் இருக்குது. லாட்ரி டிக்கெட் மாதிரி ஒரு லக்கு ஒன்று அடிக்கிறதுக்கான காலகட்டம் இருக்குது. அந்த லாட்ரி டிக்கெட் மாதிரி லக் அடிக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், வருமானத்துக்காக நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் முன்னேறி வரீங்களோ, வருமானம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வருதோ அதில் ஒரு பர்சன்டேஜ் இல்லை 1/2% எடுத்து அதில் அன்னதானம் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு லக் அடிக்கிறதுக்கான பாயிண்ட் ஒரு 1% இருக்குதுங்க. அதாவது லக்கு 100ல் ஒருத்தனுக்கு லக் அடிக்கிறது. அந்த லக் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எதிர்பாராத வருமானமாக இருக்கும், அல்லது நீங்கள் எதிர்பாராத இடத்துல திருமணம் பண்ணுவீங்க, நீங்கள் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும், நீங்கள் எதிர்பார்த்தபடி குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு லக்கு அது வந்து நல்லா சூப்பர் கடவுளாக கொடுக்குது, நல்லது நீண்ட ஆயுள், உடல் ஆரோக்கியம், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக கொடுக்குது கடவுள். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், பொறுமையாக நிதானமாக இறை வழிபாடு பண்ணணும். உங்களுடைய வருமானத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து நீங்கள் அன்னதானம் பண்ணணும். சார் வருமானம் நீங்கள் கோடிக்கணக்கில் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். ஒரு 5000 இல்லை 1000 இல்லை 500 ஒரு தயிர் சாதமோ புளி சாதமோ செஞ்சு அங்கே உங்கள் கூட இருக்கிறவங்களோ இல்லை அந்த கோவிலில் வெளியே இருக்கிறவங்களோ முடியாதவங்களோ அவங்களுக்கு சாப்பிட போட்டிங்க அப்படின்னா அதுதான் சார் அன்னதானம். நீங்கள் பெருசாக பண்ணணும்லாம் பெருசாலாம் சொல்ல, ஒரே ஒரு கேரியர், ஒரு டீப்பனி, அந்த டீப்பனியில் ஒரு 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு, புளி சாதமோ தயிர் சாதமோ லெமன் சாதமோ அதை செஞ்சு அதிலேருந்து சாப்பாடை போடுங்க ஒரு 10 பேர்த்துக்கு. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக எவ்வளோ நல்லதாக கிடைக்குது அப்படின்னு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணியாகணும். குலதெய்வ வழிபாடு பண்ணாத மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்போவுமே வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ குலதெய்வ வழிபாடு நீங்கள் அமெரிக்காவில் இருக்குது சார், டெல்லியில் இருக்குது சார், கனடாவில் இருக்குது சார், லண்டனில் இருக்குது சார், நிறைய பேர் தான் சொல்கிறீங்க சார் குலதெய்வ வழிபாடுனா இடத்துக்கே போய் பண்ணுங்கிறது உங்களால் முடிஞ்ச அன்றைக்கி போய் பண்ணுங்கள். மற்ற நேரங்களில் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து உங்களோட குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் வழிபடுங்க. ஆற்றல் உங்களோட ஆறா கரெக்டாக அதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கும். கோயிலுக்கு போய் பண்ணுற இடத்துல 100% கிடைக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட மனதார செய்கிற இடத்துல ஒரு 98% கண்டிப்பாக கிடைக்கும். மனசு அதை விட பெரிய ஆலயம் எங்கே இருக்குது? உங்களுடைய குலதெய்வ இடம் வந்து வைப்ரேஷனை கொடுக்கும், சார்ஜஸ் கொடுக்கும். உங்களுடைய மனசு அந்த வைப்ரேஷனை எங்கே இருந்தாலும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். நினைவாற்றல் உங்களால் அங்கே இருந்து உங்களோட குலதெய்வத்தை மனசில் நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆறா உங்களுக்குள்ளே செயல்பட்டுட்டு தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக முக்கியம். முருகர் வழிபாடு கண்டிப்பாக முக்கியம். எந்த இடத்துல இருந்தீங்கனாலும் சரி, கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் முருகர் இருக்கும். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தீங்கனாலும் அந்த ஏரியாவில் கண்டிப்பாக ஒரு முருகர் கோயில் இருக்கும், அந்த நாட்டில் ஒரு முருகர் கோயில் இருக்கும். இல்லையா, முருகர் எல்லா இடத்துலையும் இருப்பார். மொபைலில் ஆன் பண்ணி முருகர் ஃபோட்டோ வச்சு முன்னாடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நீங்கள் பாருங்கள். கண்குளிர பாருங்கள், கண்ணை மூடி கும்பிடுங்கலாம் சொல்ல, கண்குளிர பாருங்கள். ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக, ஒரு ஹாப்பி மொமெண்ட்டாக, ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ராசிக்காரங்களாம் ஒவ்வொருத்தர் குழம்புவாங்க. இந்த மேஷ ராசிக்காரர்கள் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான். ரொம்ப குழம்பிகிட்டே இருப்பாங்க. என்ன சார் பண்ணுறது, அப்படியா அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு. இனி மேஷ ராசிக்காரர்கள் குழம்பக்கூடாது, ஸ்டெப் எடுக்கணும். ஸ்டெப்புக்கான அவுட்புட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். 12 வருஷமாக உங்களுக்கு கிடைக்காத சில நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் வீடு வந்து பெருசாக அமைப்பீங்க, ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க, வீட்டில் வந்து பெரிய விஷயங்களை பண்ணுவீங்க, வண்டி வாகனங்கள் வாங்கி குழந்தை பேர் உண்டாகும், நிலப்பலங்கள் மூலமாக லாபம் உண்டு, நிலப்பலங்கள் கரையம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம், நிலத்தில் நிறைய வருமானம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய அமோகமான காலகட்டம். இனி இந்த ராசிக்கு வெற்றி நிச்சயம். இந்த வெற்றியை நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு, முருகர் வழிபாடு முக்கியம். அதில் அன்னதானம் ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ரொம்பவே நல்லது. இதுதான் உங்களுக்கான பரிகாரம். இல்லை சார் இன்னும் நான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ராசிக்காரர்கள்லாம் ஒவ்வொரு விஷயத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க.
கவர்மெண்ட் வேலைக்கு, அதே மாதிரி எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நீங்களாம் வந்து ஒரு விஷயத்துக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு, அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் ஓடிட்டுருக்கும். நீங்கள் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.